வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ஊழியர்களுக்கு டபுள் போனஸ், டிஏவுக்கு பிறகு கிலோமீட்டர் அலவன்ஸ் உயர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய ரயில்வேயில் பணியாற்றும் லோகோ பைலட்டுகள் மற்றும் ரன்னிங் ஸ்டாப் ஊழியர்களுக்கு இந்த நவராத்திரி காலம் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ 50% உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது கிலோமீட்டர் அலவன்ஸ் 25% அதிகரிக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அறிவிப்பு நீண்ட காலமாக ஊழியர்கள் முன்வைத்து வந்த கோரிக்கைக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆல் இந்தியா ரயில்வே மென்ஸ் ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் ஷிவ் கோபால் மிஸ்ரா இந்த முன்னேற்றத்தை வரலாற்று சாதனையாக வர்ணித்துள்ளார். ரயில்வே ரன்னிங் ஸ்டாப் பணியின் தன்மை காரணமாக அவர்கள் தினசரி அலுவலகத்தில் இருப்பது போல இல்லாமல் ரயிலை இயக்கி இடமிருந்து இடம் தொடர்ந்து பயணிப்பார்கள். இதனால் அவர்களுக்கு சாதாரண டெய்லி அலவன்ஸ் டிஏ வழங்கப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பயணிக்கும் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கிலோமீட்டர் அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. மேலும் குறைந்த தூரம் மட்டுமே பயணம் செய்தாலும் ஒரு குறைந்தபட்ச கிலோமீட்டர் அளவுக்கான தொகை வழங்கப்படும். மினிமம் கேரண்டீடு கிலோமீட்டர் அலவன்ஸ் முறையும் உள்ளது. தற்போது இந்த அலவன்ஸிலும் 25% உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் 7வது ஊதிய குழுவின் விதிமுறைகளாகும். அதன்படி அகவிலைப்படி 50% என்ற அளவை எட்டும் போது பிற அலவன்ஸுகளும் தானாகவே 25% உயர்த்தப்பட வேண்டும். இந்த விதியின் அடிப்படையில் KMA உயர்வு தற்போது அமல்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக ரயில்வே ஊழியர்களின் மாத வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். குறிப்பாக மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் லோகோ பைலட்டுகள் மற்றும் கார்டுகளுக்கான இது பெரிய நிதி ஆதாரமாக இருக்கும். இத்துடன் தொடர்புடைய அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது வெளியானவுடன் இந்த உயர்வு நடைமுறைக்கு வரும். மேலும் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்படுமா என்பது அரசாணை வெளியான பிறகே உறுதி செய்யப்படும். கண்டிப்பாக ரயில்வே ஊழியர்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.